தீயினால் பட்ட புண்ணு கூட ஆறும் என்றான். தீயினால் பட்ட காயமும் வடுவும் ஆறும், நாவால் சுட்ட வடு ஆறாது. நாவால் சுட்ட வடு ஆறாது. சில பேர் சொல்லுவாங்க, என் ஜனாசாவுக்கு கூட நீ வரக்கூடாதும்பாங்க. கடும் வார்த்தை அது. நான் மௌத்தா போனா கூட வரக்கூடாது. பகை எவ்வளவு பெருசா போகுது, விரோதம் எவ்வளவு பெருசாச்சு. பெத்த மகனை பார்த்து தகப்பனார் சொன்னார், என் ஜனாசாவுல நீ கலக்க கூடாது. ஏன்? அவர் ஹயாத்தா இருக்கும் போது அவரை பிரிஞ்சு மகன் போயிட்டார், என் ஜனாசாவுக்கு நீ வரக்கூடாதுன்னு சொல்றார். அவர் உடல்நல குறைவா இருக்கிறார், மகன் வந்து பார்க்க வருகிறார், முடியல தந்தையால். அவருக்கு கொஞ்சம் பேச முடியுது, கையை காட்டுகிறார் வீட்டில் இருப்பவரை, அவனை வெளியில போக சொல்லுங்கிறார். சக்கராத்தில் இருக்கிறார். அப்போதும் மகன் வந்த போது வெளியே அனுப்புங்கள். அந்த தகப்பனார் குற்றவாளி என்று நான் சொல்லவில்லை, அவர் மனம் எவ்வளவு காயப்பட்டு இருக்கும் என்று கேட்கிறேன். இப்போதும் மன்னிக்க மனம் வரவில்லை என்றால் எவ்வளவு காயம். அத சர்க்கார் இப்படி சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலமாட்ட மீண்டும் உள்ள போக சொன்னால் அது போக முடியாது. வெளிப்படுத்தின வார்த்தை அந்த வார்த்தை தான், வெளிப்படுத்தினது தான், அது காயமாக்கி விடும். அதனால தான் விரோதங்கள் வளருகிறது. நாளுக்கு நாள் எதிரிகளை கூட்டிடக்கூடாது, விரோதங்களை வளர்த்திடக்கூடாது. ஒரு குடும்பத்துல பகை வந்துச்சுன்னா உடனே சரி செய்திருங்கிறாங்க. ஏன் சரி செய்யலையா அது பெரிய நஷ்டத்துல கொண்டு விடும். அது நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்கும்.